நாம் ஒரு பிஸ்னஸோ வேலையோ ஒரு ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போகக்கூடாது. அதாவது நம்ம நிம்மதியை கெடுக்கிற இடத்துக்கு மேலே போகக்கூடாது. கெடுக்கிறது மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருந்தார். அப்புறம் என்னாச்சு, அவரை கொண்டு போய் அதை விட உயர அதிகாரி ஆக்கிட்டாங்க. அந்த போஸ்ட் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக தான் இருந்தார். உயரதிகாரி ஆனவுடனே டார்ச்சர் அதிகமாகி விஆர்எஸில் வெளியே வந்துட்டார். இன்னொருத்தர் ஒரு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். உயரதிகாரி ஆனவுடனே தற்கொலை பண்ணிட்டார். ஆமாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டுங்க, நமக்கு ஒரு லிமிட் இருக்கணும். நமது உடல் நலத்தை கெடுக்காமல், நல்லா கவனிங்க, நமது உடல் நலத்தை கெடுக்காமல், மனநலத்தை கெடுக்காமல், குடும்பத்தை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பிஸ்னஸ் இருக்கணும். பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, பிஸ்னஸை பார்த்து பார்த்து நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க, அதனால் உடம்பு சரியாமல் போச்சுங்க, அதனால் ஹெல்த்தை சரி பண்ண முடியலைங்க, அதனால் நான் நிம்மதியாகவே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு அந்த பிஸ்னஸை பண்ணணும்? இது ஒரு கான்செப்ட், அதனால் புரிஞ்சுக்குங்க. பிஸ்னஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகக்கூடாது. அது நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஆமாங்க. காஃபி டே அப்படின்னு ஒரு கம்பெனி. அவர் ஆரம்பத்தில் ஒரு 2-3 கடை வச்சுருக்கும்போது ஒரு 15 கடை வச்சுருக்கும்போது நிம்மதியாக இருந்திருப்பாருங்க. நிறையா பிரான்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் தற்கொலை பண்ணிட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, கோயம்புத்தூரில் அப்படி தான் காந்திபுரத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் கூட்டமாக போவாங்கங்க. அந்த முதலாளிக்கு நல்ல ப்ராஃபிட்டுங்க. நான் பார்த்து ரசிச்சிருக்கிறேன் அதை பார்த்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, திருப்பூர், பொள்ளாச்சி, அவினாசி எல்லா இடத்துலையும் பிரான்ச் ஆரம்பித்தார். ஏகப்பட்ட லோன் வாங்கினார், பேங்க்கில் லோனு, அது இது ஸ்டாஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாம் நஷ்டமாகி இப்போ எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் பெரிய ஒரு கம்பெனிக்கு. புரிஞ்சுக்கங்க, என்ன சொல்லேன்னு புரிஞ்சுக்குங்க. இது 2 ஒரு நெகட்டிவான உதாரணம். இன்னும் 2 பாசிட்டிவான உதாரணம் சொல்கிறேன். திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வான்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள், அவங்க ஒரு கடை ஆரம்பித்தாங்க, நல்லா நடந்துச்சு, நல்லா வருமானம் வந்துச்சு. உடனே திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா இப்பொழுது சென்னையில் பிரான்ச் ஓப்பன் சொல்லி மற்ற ஹோட்டலெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. 2 பிரான்ச் வைப்பாங்க, நல்லாயிருக்கும். உடனே 500 ஹோட்டல் ஓப்பன் பண்ணிடுவாங்க, கான்ட்ராவியாக இருக்கும். ரீசெண்டாங்க ஒரு ஹோட்டலுங்க, நல்ல பேருங்க, நான் அடிக்கடி அந்த காரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஹோட்டலாம் சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். அது ஒரு 10 கடை 15 கடை இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ 500 கடை ஆயிடுச்சு, எல்லா ஊர்லேயும் பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ போய் சாப்பிட்ற கான்ட்ராவியாக இருக்குது. புரிஞ்சுக்குங்க, எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க. எல்லோரும் இதே தாங்க பண்ணிருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுங்க, இல்லை ஓவராக இருக்கிறதுங்க. அடித்தா மொட்டை, வச்சா குடுமின்னு வாழாமல் லிமிட்டாக இருக்கணுங்கிறது தான் நமது கருத்து.